ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தை மாதம் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி இதுதான். நிறைய பேர் நிறையா வழிபாடுகள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க செய்யுங்க. இல்லை, என்னால் எந்த ஒரு தீபமும் ஏற்றி வழிபாடு செய்ய முடியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் ஒரு தெளிவு கிடைக்கணும், மனசு குழப்பத்துலேருந்து நான் ஒரு தெளிவான நிலைக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக முழு நிலவாக இருக்கும். நேற்று நைட்டு 7:30லேருந்து இன்றைக்கி நைட்டு 8:30 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அதனால் இன்றைக்கி நிலவு வந்து ரொம்ப பிரகாசமாக நல்லா வட்டமாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி போய் அமைதியாக உங்கள் வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ ஏதோ இடத்துல நின்று சந்திர பகவானை பார்த்து வழிபாடு செய்யுங்க. அர்த்தநாரீஸ்வரர் நினச்சிக்கலாம், அல்லது சிவபெருமானை நினச்சிக்கலாம். ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு, சந்திர பகவானை, உங்களோட பிரகாசமான வெளிச்சம் என் வாழ்க்கைக்கும் வரணும், நல்லபடியாக நாங்கள் வாழணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் வந்து பௌர்ணமி பூஜையெல்லாம் செய்வாங்க. அது செய்கிறவங்களுக்கும் ரொம்ப விசேஷமானது. நீங்கள் அதுவும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.